ஒப்பந்த காலம் முடிந்த பிறகும் தன்னுடைய அனுமதியின்றி விளம்பரங்களை இணையதளங்களில் பயன்படுத்தியதாக கூறி தனியார் சோப் நிறுவனத்திற்கு எதிராக நடிகை தமன்னா தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மைசூர் சாண்டல் சோப் சர்ச்சையில் தமன்னா சிக்கிய நிலையில் தற்போது புதுச்சேரியைச் சேர்ந்த தனியார் சோப் நிறுவனத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் பின்னணி என்ன? மும்பையைச் சேர்ந்த தமன்னா இளம் வயதிலேயே மாடலிங் துறையில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி பின்னர் சினிமா உலகிற்குள் நுழைந்தார். ஆரம்பத்தில் சிறிய கதாபாத்திரங்கள் மூலம் ரசிகர்களுக்கு அறிமுகமானாலும் தன்னுடைய நடிப்பு திறன் மற்றும் கவர்ச்சியான ஸ்கிரீன் பிரசன்ட் மூலம் விரைவில் முன்னணி நடிகையாக உயர்ந்தார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களில் நடித்திருக்கும் அவர் தென்னிந்தியாவில் பெரும் ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியுள்ளார். தமன்னாவின் திரைப்பயணம் சாதாரணமாக தொடங்கினாலும் அது விரைவிலேயே கமர்ஷியல் வெற்றிகளால் நிரம்பியது. குறிப்பாக பெரிய பட்ஜெட் படங்கள், மாஸ் ஹீரோக்களுடன் இணைந்து நடித்தது, பிரம்மாண்டமான பாடல் காட்சிகளில் கிறங்கடிக்கும் அவருடைய நடனம் ரசிகர்களிடையே அதிக வரவேற்பை பெற்றது. திரைப்படங்களை தவிர விளம்பரங்கள் மற்றும் பிராண்ட் ப்ரமோஷன்களிலும் தமன்னா முக்கியமான முகமாக திகழ்கிறார். அழகு சாதன பொருட்கள், ஃபேஷன் பிராண்டுகள், நகை விளம்பரங்கள் போன்றவற்றில் தொடர்ந்து நடித்து வந்திருக்கிறார். சமீபத்தில் தமன்னா கர்நாடக அரசு நிறுவனமான மைசூர் சாண்டல் சோப்பின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருந்தார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ரம்யா, ராஷ்மிகா மந்தனா, ஸ்ரீநிதி ஷெட்டி, பூஜா ஹெக்டே, ருக்மிணி வசந்த் என பல கன்னட நடிகைகள் இந்திய அளவில் சாதித்து வருகின்றனர். அவர்களை புறக்கணித்துவிட்டு கர்நாடக அரசுக்கு சொந்தமான நிறுவனத்திற்கு மும்பையைச் சேர்ந்த தமன்னாவை நியமனம் செய்ததற்கு கண்டனங்கள் எழுந்தது. அதன் பிறகு கர்நாடக அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டதோடு தமன்னாவே மைசூர் சாண்டல் சோப்பின் விளம்பர தூதராக தொடர்கிறார். இந்த நிலையில் புதுச்சேரியைச் சேர்ந்த தனியார் சோப் நிறுவனத்திற்கு எதிராக தமன்னா வழக்கு தொடர்ந்தார். தனியார் சோப் நிறுவன தயாரிப்புகளுக்கு பிராண்ட் அம்பாசிடராக செயல்பட 2008ஆம் ஆண்டு ஒப்பந்தம் போட்டுள்ளார். ஓராண்டிற்கு ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் ஒப்பந்த காலம் முடிவடைந்த பின்னரும் தன்னுடைய அனுமதியின்றி தனது படங்களை விளம்பரங்களில் பயன்படுத்தி வருவதாகவும் அதை தடை செய்ய வேண்டும் என்றும் நடிகை தமன்னா வழக்கு தொடர்ந்தார். தமன்னா தாக்கல் செய்த ஆதாரங்கள் நம்பகத்தன்மையற்றவை என கூறி தள்ளுபடி செய்து தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து நடிகை தமன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பி. வேல்முருகன், கே. கோவிந்தராஜன் திலகவதி அமர்வு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு சரிதான் என்று கூறி தமன்னா மனுவை தள்ளுபடி செய்தனர். இது அவருக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பழைய நகை வாங்கும் நிறுவனத்திற்கு எதிராகவும் இதேபோல் தமன்னா வழக்கு தொடர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.